ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ரோக்ராம் பபிள் சார்ட். பபிள் சார்ட் அப்படின்றது இட்ஸ் அ சார்ட்டிங் அல்காரிதம். சார்ட்டிங் அப்படின்னா சார்ட்னாலே ப்ராப்பரான ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்கூல் ப்ரேயர்ல லைன்ல நிக்க போறீங்க அப்படின்னா ஒன்னு ஹைட், மோஸ்ட்லி ஹைட் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல நிப்பீங்க இல்லையா? ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க குள்ளமா இருக்கிறவங்க ஃப்ரண்ட்ல இருப்பாங்க, ஹைட்டா இருக்கிறவங்க பின்னாடி இருப்பாங்க. ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம நிப்போம். இதுவே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னா ஏல ஸ்டார்ட் ஆகுறவங்க ஃபர்ஸ்ட் நிப்பாங்க, அடுத்து பில ஸ்டார்ட் ஆகுறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த டிக்ஷனரியில இங்கிலீஷ் டிக்ஷனரியில இருக்கிற மாதிரி அந்த நேம் வைஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நிப்பாங்க. ஸோ ஹைட் வைஸ் பண்ணும்போது ஹைட் அசெண்டிங் ஆர்டர். ஸோ குள்ளமா இருக்கிறவங்க ஃப்ரண்ட்ல இருப்பாங்க இல்லையா? தட் மீன்ஸ் இதுவே நம்பர்ஸ்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்பர்ஸை நம்ம சார்ட் பண்ண போறோம் அப்படின்னா சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட், அதை விட பெரிய நம்பர் அடுத்து, அதை விட பெரிய நம்பர் அடுத்து அண்ட் சோ ஆன். இது அசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்றப்போ இதை விட ரிவர்ஸ், இது அப்படியே ரிவர்ஸ். ஹைட்டா இருக்கிறவங்க முன்னாடி நிக்கணும், முன்னாடி குள்ளமா இருக்கிறவங்க முன்னாடி நிக்கணும்ன்றதுக்கு பதிலாக இப்ப ஹைட்டா இருக்கிறவங்க முன்னாடி நிக்கணும், அவங்கள விட குள்ளமா இருக்கிறவங்க அதுக்கு பின்னாடி அண்ட் சோ ஆன். ஸோ லாஸ்டா இருக்கிறவங்க இருக்கிறதுலே குள்ளமானவங்களா இருப்பாங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க இருக்கிறதுலே டாலானவங்களா இருப்பாங்க. இது டிசெண்டிங் ஆர்டர். ப்ரோக்ராம்லயே இதுதான் சார்ட்டிங் அப்படின்றப்போ அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்றது, இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டர், அதாவது நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றது, இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றது. வேர் அரேஞ்சிங் த நம்பர்ஸ் இன் த ரைட் ஆர்டர். இதுல நிறைய சார்ட்டிங் டெக்னிக்ஸ் இருக்கு. இருக்கிறதுலே சிம்பிளான சார்ட் வந்து பபிள் சார்ட். குவிக் சார்ட், ஹீப் சார்ட், மெர்ஜ் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க அது அந்த சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் என்ன அப்படின்றது நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. இருக்கிறதுலே பேசிக்கான அல்காரிதம் வந்து சார்ட்டிங் பபிள் சார்ட். ஓகே, இப்போ ரெண்டு பேர் வந்து அரேஞ்சிங் அசெண்டிங் ஆர்டர்ல நிக்கணும் அப்படின்னா நீங்க ரெண்டு பேர் பொசிஷன் மாறிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? கரெக்டா? எப்பயுமே ரெண்டு பேர் வந்து பொசிஷன் மாறிக்கிட்டே இருப்பீங்க. அப்பதான் வந்து நீ ஹைட்டா இருக்கியா, ஓகே நீ என்ன விட குள்ளமா இருக்க, என்ன விட குள்ளமா இருக்க, இல்ல என்னோட ஹைட்டா இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிற லைன்லயே ரெண்டு ரெண்டு பேர் அப்படியே மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஆர்டருக்கு வரும். கரெக்டா? எஸ் சார். ஓகே, சோ இதுல எங்க அது அன்சார்ட்டட். ஓகே, இத நான் நம்பர்ஸ்னு ஒரு லிஸ்ட்ல நான் எடுத்துக்கிறேன். நம்பர்ஸ் ஈக்குவல் டு நம்பர்ஸ்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். இதை தான் நான் சார்ட் பண்ண போறேன். இதை தான் நான் சார்ட் பண்ண போறேன். சார்ட் பண்றதுக்கு எப்பயுமே ரெண்டு நம்பர்ஸை நான் ஸ்வாப் பண்ணணும். இன்டர்சேஞ்ச் பண்றதுக்கு பேரு ஸ்வாப்பிங் இல்லையா? நான் இருக்கிற இடத்துல நீங்களும், நீங்க இருக்கிற இடத்துல நானும் வர்றதுக்கு ஸ்வாப்பிங். ரெண்டு நம்பர்ஸை எப்படி நம்ம ஸ்வாப் பண்றது? இப்போ இந்த நம்பர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் விட்டுருவோம். நம்ம பபிள் சார்ட்டுக்கு முன்னாடி we will learn how to swap two numbers, a equal to 5, b equal to 3. இப்போ எனக்கு ஏன்ற வேரியபிள்ல 3யும் பின்ற வேரியபிள்ல 5ம் வேணும். என்ன பண்ணலாம்? ஓவர் ரைட் பண்ணி a ஈக்குவல் டு 3 b ஈக்குவல் டு 5. இங்க ஓவர் ரைட் பண்ணுமா? a equal to 3, ஓகே, b ஈக்குவல் டு 5. b equal to 5. ஓகே, வெரி குட். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நான் இன்புட் வந்து மாத்திடுறேன் 10. எனக்கு மேனுவலா போய் மாத்தக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ஒருவேளை யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்குறோம்னு வச்சுக்கோங்க ஏ அண்ட் பி வேரியபிள. ஹவு டு யூ ஸ்வாப் ஏ அண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி? டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணணும். வெரி குட். ப்ராக்டிக்கலா சொல்லணும்னா ஒரு கையில மிச்சர் பாக்கெட் இருக்கு, இன்னொரு கையில பால் பாக்கெட் இருக்கு. இந்த கையில இருக்கிறது இந்த கைக்கும், இந்த கையில இருக்கிறது இந்த கைக்கும் வரணும். எப்படி மாத்துவீங்க? மிச்சர் பாக்கெட்டும் பெருசு, பால் பாக்கெட்டும் பெருசு. என்கிட்ட ரெண்டு கை தான் இருக்கு. எப்படி மாத்துவீங்க? ப்ராக்டிக்கலா சொல்லுங்க, எப்படி மாத்துவீங்க? ஒன்னு கீழே வச்சு மாத்துவோம் சார், இல்லைன்னா யார்கிட்டயாவது கொடுத்து மாத்துவோம். ஓகே, சோ அந்த கையில இருக்கிற பொருளை வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இடம் வேணும். ஒரு பொருளை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தாச்சு. அடுத்து பால் பாக்கெட்டை நான் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டேன். அடுத்து
ஒரு கையில இருக்கிற மிச்சர் பாக்கெட் இன்னொரு கையில மாத்திட்டு ஓகே இன்னொரு கையில பால் பாக்கெட் வாங்கிக்கிறேன். ஓகே. அப்போ நடுவுல உங்களுக்கு அந்த இருக்கிற ஒரு பொருளை 2 பொருள்ல ஏதோ ஒரு பொருளை வைக்கிறதுக்கு உங்களுக்கு டெம்பரரியா ஒரு இடம் தேவைப்படுது இல்லையா? எஸ் சார். ஓகே. சோ ஒரு டெம்பரரி வேரியபிள் ஈக்குவல் டு ஏ. ஓகே. இப்போ இந்த டெம்பரரி வேரியபிள்ல ஏவோட வேல்யூ நான் போட்டேன். ஏ வந்து 5, டெம்பரரின்ற வேரியபிளும் 5. 5ன்ற வேரியபிள்ல 5ன்ற வேரியபிள் 2 இடத்துல இருக்கு. டெம்பரரியா நான் 5 நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இனிமே ஏன்ற வேரியபிள் எனக்கு தேவை கிடையாது இல்லையா? ஏன்ற வேரியபிள்ல 5 இருக்கு. அந்த 5 நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அப்போ ஏன்ற வேரியபிள்ல இப்போ ஓவர் ரைட் பண்ணலாம். ஏ ஈக்குவல் டு பி. இப்போ ஏ வேரியபிள்ல என்ன இருக்கும்? 3 இருக்கும் சார். பி வேரியபிள்ல பிலையும் பிலயும் 3 தான் இருக்கும். ஓகே. இப்போ எனக்கு பி தேவை கிடையாது. ஏன்னா பில இருக்கிற வேல்யூவை நான் ஏல காப்பி பண்ணிட்டேன். இப்போ ஏல எனக்கு 5 இருக்கு, ஆனா எனக்கு 3 வேணும். ஏ ஈக்குவல் டு சாரி பில வந்து 3 இருக்கு, ஆனா எனக்கு 5 வேணும். 5ன்ற நம்பர் எந்த வேரியபிள்ல இருக்கு? டெம்பரரி வேரியபிள். டெம்பரரி வேரியபிள்ல இருக்கு. ஸோ இப்படிதான் பண்ணணும். நீங்க கையில 2 பாக்கெட் இருக்கு, ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னா ஒன்னு கீழே வச்சுட்டு இங்க இருக்கிறத இங்க வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் கீழே இருக்கிறத கையில எடுத்து வச்சுக்கிறீங்க இல்லையா? அதை தான் பண்றோம் இங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஸ்வாப் 2 நம்பர்ஸ். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் எக்ஸாம்பிள் இப்படிதான் இருக்கும். பைத்தான்ல தெர் இஸ் ஸ்பெஷல் வே ஆஃப் டூயிங் இட். இது புரிஞ்சுதா? யாருக்காவது இதுல குழப்பமா இருக்கா? ஓகே. யாருக்காவது குழப்பமா இருக்கு அப்படின்னா பிரேக் பாயிண்ட் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு வேரியபிள்லயும் என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு டீபக் பண்ணி பாருங்க. பைத்தானை பொறுத்த வரைக்கும் இதை ஈஸியா ஸ்வாப் பண்ணலாம். பி கமா ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி. இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேரியபிள் ஏ இல்லையா? இதோட வேல்யூ வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிரும். செகண்ட் வேரியபிள் பி, அதோட வேல்யூ ஏல ஸ்டோர் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் இன்டர்சேஞ்ச் ஆகும். பைத்தான்ல இந்த மாதிரி சிம்பிளான சின்டாக்ஸ் இருக்கு. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இது கிடையாது. இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தது தான் இருக்கு. பைத்தான்ல இது சின்டாக்ஸ் இருக்கு. இது பைத்தான் ஸ்பெசிபிக் சின்டாக்ஸ். ஓகேவா? ஃபைன். யாருக்காவது இந்த ஸ்வாப் பண்றதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அதுல கொஸ்டின் இருந்ததுன்னா இப்ப கேளுங்க. அதுல கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றது புரியாது. எனி கொஸ்டின்ஸ் ஸ்வாப்பிங்ல? இல்லண்ணா. ஓகே ஃபைன். ஓகே. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது எப்படி அரேஞ்ச் பண்றது அப்படின்றத நம்ம மேனுவலா என்ன பண்ணலான்றத பார்ப்போம். இப்ப மேனுவலா என்ன பண்ணுவோம்? 9யும் 1யும் கம்பேர் பண்ணுவோம். எது சின்ன நம்பர்? 1 தான் சார். 1. அப்போ 9யும் 1யும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? எஸ் சார். ஓகே. இதை நான் காப்பி பண்ணி உள்ள போட்டுக்கிறேன். நயனையும் 1யும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ 1 9. ஓகே. ஃபர்ஸ்ட் 2 நம்பரை நான் கம்பேர் பண்ணேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 நம்பரை கம்பேர் பண்ணேன். அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் நான் கம்பேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்பர் தான் சின்னதா? எஸ் சார். அடுத்து மொத டைம் நான் இப்படி பண்ணேன். செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் நான் எதை கம்பேர் பண்ணேன்? 1,1. ஃபர்ஸ்ட் நம்பரையும் 1,2 ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் கம்பேர் பண்ணேன். அடுத்து ஃபர்ஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் கம்பேர் பண்ணேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் தேர்ட் நம்பரை கம்பேர் பண்ணும் போது 1 தான் சின்னது, நோ சேஞ்ச். அடுத்தது
ஃபர்ஸ்ட் நம்பரையும் ஃபோர்த் நம்பரையும் நான் கம்பேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்பரையும் ஃபோர்த் நம்பரையும் கம்பேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, ஃபோர்த் நம்பர் 10. ஏதாவது ஸ்வாப் பண்ண வேண்டியது இருக்கா? இல்ல சார். இல்ல. ஏன்? ஒண்ணுதான் சின்னது, 10 வரும். ஓகே. அடுத்தது 1,5. இதுல எந்தெந்த நம்பர் கம்பேர் பண்றோம்? 1ஐயும் 125 1ம் 125 கம்பேர் பண்றோம். 1 தான் சின்னது. ஓகே. அதே மாதிரி அடுத்தடுத்த நம்பரை கம்பேர் பண்ணாலும் இது 125வா? அடுத்தடுத்த நம்பர் கம்பேர் பண்ணும் போதும் அடுத்தடுத்த நம்பர் சின்னது தான். ஸோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை இல்லையா? 6, 7 மொத்தம் எத்தனை இண்டெக்ஸ், எத்தனை நம்பர், எத்தனை டைம், எது வரைக்கும் கம்பேர் பண்ணுவோம்? எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணுவோம்? அதாவது இண்டெக்ஸ் வந்து நான் 1ன்னு எடுத்திருக்கேன். எது வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணுவோம்? எண்டிங். மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு அந்த லிஸ்ட்ல? 7 சார். 7 நம்பர். 7. அப்போ 7வது நம்பர் வரைக்கும் கம்பேர் பண்ணுவோம். கரெக்டா? முதல் நம்பரையும் 7வது நம்பர் வரைக்கும் கம்பேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்பர் இல்ல. ரைட்? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் கரெக்டான பொசிஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் கரெக்டான பொசிஷன்ல இருக்கு இல்லையா? ஏன்னா அதை விட சின்ன நம்பர், நெகட்டிவ் நம்பர் எதுவுமே இல்ல. ஒருவேளை நெகட்டிவ் நம்பர் ஏதாவது வந்திருந்ததுன்னா நம்ம அதை ஸ்வாப் பண்ணிருப்போம் இல்லையா? நெகட்டிவ் நம்பர் எதுவுமே இல்ல. ஒருவேளை லாஸ்ட் நம்பர் வந்து 125க்கு பதிலா -10ன்னு எடுத்துக்குவோமே. -10. -10. சோ இப்போ 1ஐயும் -10ஐயும் கம்பேர் பண்ணும்போது எது சின்னது? -10 சார். ஓகே. அப்போ -10ஐயும் 1ஐயும் ஸ்வாப் பண்ண போறோம். -10ஐயும் 1ஐயும் ஸ்வாப் பண்ண போறோம். இருக்கிறதுலயே சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் தான். கரெக்டா? ஏன்னா நம்ம அதுக்கேத்த மாதிரி தானே ஸ்வாப் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கிறதுலயே சின்ன நம்பர். கரெக்டா? எஸ் சார். மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ் சார். மத்தவங்க? எஸ் சார். அதேதான். ஓகே, ரைட். சோ இப்போ முதல் நம்பரையும் 7வது நம்பரையும் கம்பேர் பண்ணியாச்சு. ஆனா நடுவுல இருக்கிற நம்பர்லாம் ஜம்பிளா இருக்கு. கரெக்டா? ஒன் வந்து இங்க வரக்கூடாது. 1 வந்து செகண்ட் பொசிஷன்ல தானே வருது. அப்போ நம்ம இன்னும் கம்பேரிசன் பண்ணி முடிக்கல. இன்னும் கம்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஜிட் இருக்கிறதுல இப்போ 7 நம்பரையும் கம்பேர் பண்ணும்போது மொதல் டிஜிட் வந்து கரெக்டான பொசிஷன்ல இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் மொதல் நம்பரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண சொல்லுமா? இதுக்கப்புறம் மொதல் நம்பரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மொதல் நம்பர் வந்து இருக்கிறதுலே சின்ன நம்பர்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ மொதல் நம்பரை விட்டுட்டு 2வது நம்பரையும் இந்த 9 எது கூட கம்பேர் பண்ணுவீங்க அடுத்து? 3வது நம்பர் கூட சார். 3வது நம்பர் கூடயா மொதல் நம்பர் கூடயா? 3வது நம்பர் தான். ஏன்னா மொதல் நம்பர் வந்து இருக்கிறதுல சின்னதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். திரும்ப திரும்ப அது கூட அதை செக் பண்றதுல அர்த்தமே கிடையாது இல்லையா? 9 அதாவது உங்க லைன்ல நிக்கும் போது இருக்கிறதுலே குள்ளம் இவன் தான்றதை கண்டுபிடிச்சிட்டீங்க. அவனை திரும்ப திரும்ப கம்பேர் பண்றதுல அர்த்தமே கிடையாது. எல்லாரு கூடயும் கம்பேர் பண்ணி தான் அவன் குள்ளோன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. முதல் லைன்ல நிக்க வச்சாச்சு. சோ அந்த பர்சனை திரும்ப கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? சோ நவ் கம்பேர் த செகண்ட் பர்சன் வித் த நெக்ஸ்ட் பர்சன். செகண்டையும் எந்த நம்பரை கம்பேர் பண்ணணும்? தேர்ட் நம்பர். ஓகே. இதுல எது சின்னது? தேர்ட் நம்பர் தான் சார் சின்னது. ஓகே. சின்னதுன்றதுனால we swap 5 and 9. ரெண்டு நம்பரையும் ஸ்வாப் பண்றோம். ரைட். இப்போ செகண்ட் நம்பர் கரெக்டான பொசிஷன்ல வந்துருச்சானா தெரியாது.
செகண்டையும் தேர்டையும் தான் கம்பேர் பண்ணணும். அடுத்து எதை கம்பேர் பண்ணோம்? தேர்டு ஃபோர்த் சார். ஆஹா, இன்னும் நம்ம செகண்ட் நம்பரையே கரெக்டான பொசிஷன்ல இருக்கான்னு நமக்கு தெரியாது. செகண்டும் தேர்டும் கம்பேர் பண்ணோம். அடுத்து செகண்ட் பொசிஷனுக்கு தான் நம்ம கரெக்டான ஆளை இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம். பொசிஷனுக்கு கரெக்டான ஆளை எடுத்தாச்சு. ரெண்டாவது பொசிஷனுக்கு இப்ப கரெக்டான ஆளை எடுக்கணும். சோ ரெண்டாவது பொசிஷனையும் மூணாவது பொசிஷனையும் கம்பேர் பண்ணணும். அதுக்குள்ள அடுத்த இடத்துக்கு போயிடக்கூடாது, மூணாவது இடத்துக்கு போயிடக்கூடாது. ஓகே, இன்னும் நம்ம ரெண்டாவது பொசிஷனுக்கு தான் கரெக்டான ஆளை தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த வேலை இன்னும் முடியல. சோ ரெண்டாவதையும் நாலாவதையும் கம்பேர் பண்ணணும். 5 and 10 இது கரெக்டான ஆர்டர்ல தான் இருக்கு. சார் ஆனா பபிள் சார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் வந்து அப்படியே வரிசையா எல்லாரோட கம்பேர் பண்ணிட்டு திரும்ப நெக்ஸ்ட் அடுத்த ஒரு இதுலதான் சார் மறுபடியும் வரிசையா சார் அப்படிதானே சார் கம்பேர் பண்ணோம். ஆமா, அப்படிதான் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரை எடுத்தோம், எல்லாத்து கூடயும் கம்பேர் பண்ணோம் இல்லையா? இந்த 6 லைன்ல 5 லைன்ல சாரி இந்த 6 லைன்ல அதான் பண்ணிருக்கோம். நம்பரை எடுத்து அடுத்தடுத்து இருக்கிற ஒவ்வொரு நம்பர் கூடயா கம்பேர் பண்ணி சின்னதா இருந்ததுன்னா ஸ்வாப் பண்ணிக்கிட்டோம். கரெக்டா? நம்பர் தான் 1 1 1 1. ஸோ எவ்ரி டைம் நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷனை மட்டும் தான் கம்பேர் பண்ணணும் வித் அதர் நம்பர்ஸ். சின்னதா இருந்ததுன்னா ஸ்வாப் பண்ணிக்கிட்டோம். கரெக்டா? புரியுதா புரியலையா காயத்ரி? எஸ் சார். டவுட்டா இருக்கிற மாதிரி இருக்கே வாய்ஸ்ல. புரிஞ்சுதா குழப்பமா இருக்கா? புரிஞ்சுது சார். வாய்ஸ்ல கான்ஃபிடன்ஸ் இல்ல. புரிஞ்சுதா குழப்பமா இருக்கா? ஐ ஆஸ்க் யூ ஒன் மோர் டைம். புரிஞ்சு சார். ஓகே, குட். ஸோ நம்பரை அடுத்தடுத்து எல்லா நம்பர் கூடயும் கம்பேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு கரெக்டான ஆளை எடுத்தாச்சு, செகண்ட் பொசிஷனுக்கு கரெக்டான ஆளை எடுக்கிறோம். அந்த அந்த பர்சனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். செகண்ட் நம்பரையும் ஃபோர்த் நம்பரையும் கம்பேர் பண்றோம். செகண்ட் நம்பர் தான் சின்னது, ஸோ அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. அடுத்து செகண்ட் நம்பரையும் எதையும் கம்பேர் பண்ண போறோம்? ஃபிஃப்த் நம்பர் சார். ஃபிஃப்த் நம்பர். அந்த ஃபிஃப்த் நம்பர்ன்றது 3 4 5 125, அதுவும் கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்கு. அடுத்து சிக்ஸ்த் பொசிஷன், சிக்ஸ்த் நம்பர், ஸோ 5 11 அதுவும் கரெக்டா தான் இருக்கு. அடுத்து செவன்த் பொசிஷன், 5யும் 1யும் கம்பேர் பண்ணும்போது எது சின்னது? 1 சின்னது சார். 1 சின்னது. அப்போ ஸ்வாப் த 2 நம்பர்ஸ். 1 இங்க வந்துரும், 5 இங்க வந்துரும், 5 இங்க வந்துரும். ஓகே, இப்போ செகண்ட் பொசிஷனுக்கு கரெக்டான ஆளா எடுத்தாச்சா? எஸ் சார். மத்தவங்களா என்ன நினைக்கிறீங்க? செகண்ட் பொசிஷனுக்கு கரெக்டான பர்சன் வந்தாச்சா? ஓகே, இப்போ சரி மூணாவது எலிமெண்ட்டையும் எடுத்துப்போம். இப்போ மூணாவது எலிமெண்ட் எடுக்க போறோம். ஓகே, மூணாவது எலிமெண்ட், மூணாவது நம்பர். மூணாவது நம்பரை எது கூட கம்பேர் பண்றோம்? ஃபோர்த் நம்பர் கூட சார். சோ எப்பயுமே கம்பேர் பண்ணும்போது அதுக்கு அடுத்த நம்பரோட கம்பேர் பண்றோம். கரெக்டா? எஸ் சார். ரைட். மூணாவது நம்பரையும் நாலாவது நம்பரையும் கம்பேர் பண்றோம். கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்கா? இல்ல சார். மூணாவது இது கரெக்டா தான் சார் இருக்கு. கரெக்டா தான் இருக்கு. 9 தானே சின்ன நம்பர், சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட் இருக்கு. கரெக்டா தானே இருக்கு? ஓகே சார், ஓகே சார். இல்ல சார், நான் அடுத்து அந்த லாஸ்ட்க்கு கம்பேர் பண்ணேன். டைரக்டா 5 பண்ணிட்டேன். ஓகே, இப்போ தேர்ட் நம்பரும் ஃபிஃப்த் நம்பரும் 9 and 125 கரெக்டா தான் இருக்கு. அடுத்து சிக்ஸ்த் நம்பர் 9 and 11 கரெக்டா தான் இருக்கு. அடுத்து 7 9 and 5 எது சின்னது? 5 சார். 5.
அப்போ 5 இங்க வரும், 9 இங்க வரும். 5யும் 9யும் ஸ்வாப் பண்ணிடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் 3 நம்பரும் கரெக்டான பொசிஷன்ல இருக்கு இல்லையா? ஆமாண்ணா. சோ இதே மாதிரி நம்ம அடுத்த 4 நம்பரையும் ரிப்பீட் பண்ணோம்னா அசெண்டிங் ஆர்டர்ல வந்துரும். இப்போ இந்த பபிள் சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 டிஃபரெண்ட் காயத்ரி கோ ஹெட். சார் பபிள் சார்ட்ல ஆக்சுவலா இந்த மாதிரி ஸ்வாப் ஆகாது சார். ம். நம்ம பக்கத்துல இருக்கிற நம்பர் மட்டும்தான் சார் ஸ்வாப் பண்ண முடியும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் இந்த 9 1 5 10 இந்த மாதிரி இருக்குல்ல சார், அவ ஃபர்ஸ்ட் நம்ம 9 1 கம்பேர் பண்ணி 9 இப்ப பெருசா இருக்கனால அத ஃபர்ஸ்ட் 9 வந்து ஸ்வாப் பண்ணிருக்கோம் சார். ஓகே. நெக்ஸ்ட் 9 5யும் கம்பேர் பண்றப்ப 9 பெருசா இருக்கனால திரும்ப 9 இங்கிட்டு வந்திருக்கு சார் ரைட் சைடு. இப்ப 9 10 கம்பேர் பண்றப்ப 9 கம்மியா தான் சார் இருக்கு. அப்ப அத வந்து அங்கேயே வச்சுக்கணும் சார். ஓகே. இப்ப திரும்ப நம்ம செக் பண்றப்ப இன்னும் நமக்கு ஆர்டர் மாறல சார். அப்ப திரும்படியும் முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கணும் சார். அப்ப 1 இருக்கும் 5 இருக்கும், அடுத்து 9 இருக்கும் 10 இருக்கும் சார். இப்ப இதெல்லாம் கரெக்டா இருக்குன்னா அப்ப 10 125 அப்புறம் பார்ப்போம் சார். இப்போ 125 11 பாக்குறப்ப அப்ப அதுல திருசா இருக்குன்னா இப்ப அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணுவோம் சார். இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிறதா சார் நம்ம பண்ண முடியும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் எடுத்து அப்படியே எல்லாத்தோடையும் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது சார் பபிள் சார்ட்ல. சரி, நீ இன்னொரு தடவை எடுத்து பாக்குறியா? எஸ் சார். ரெண்டு வகையாவும் பண்ணலாம். பக்கத்துலயும் பண்ணலாம், இல்லனா ஒரு நம்பர் எடுத்துட்டு அது எண்ட் வரைக்கும் கம்பேர் பண்றது அதுவும் பண்ணலாம். ஓகே சார். சரி, நான் ஒரு ப்ரோக்ராம் லாஜிக் எழுதுறேன். இது வந்து ஒரு நல்ல கான்வர்சேஷன். நான் ஒரு ப்ரோக்ராம் லாஜிக் எழுத போறேன். நீ சொல்ற லாஜிக்ல இப்ப நான் வந்து ஒரு வகையா ஒர்க் அவுட் பண்ண இல்லையா, மேனுவலா ஒர்க் அவுட் பண்ண இல்லையா, அதே மாதிரி நீ ஒர்க் அவுட் பண்ண போற. அத நீ எப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்றத நீ பாரு. ஓகே, புரியுதா? ஓகே சார். சோ நீ சொல்ற லாஜிக்கு நீ ப்ரோக்ராம் எழுது. ஓகே சார். ஓகே, ரைட். சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பரை இப்போ 3 நம்பரை நம்ம ஸ்வாப் பண்றதுக்கு இந்த மாதிரி 3 டிஃபரெண்ட் 3 வகையா நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்பரையும் அதுக்கு அடுத்த நம்பரையும் கம்பேர் பண்ணியிருக்கோம், ரைட்? அடுத்து 2வது நம்பரை கம்பேர் பண்றதுக்கு 2வது நம்பரையும் அதுக்கு அடுத்த நம்பரையும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். 3வது நம்பருக்கும் அதுதான், 3வது நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர். ஒவ்வொரு தடவையும் இந்த கடைசி நம்பர் அந்த அரேயோட லென்த், கரெக்டா? கடைசி எலிமெண்ட் வரைக்கும் போறோம். ஒவ்வொரு டைமும் அந்த கடைசி எலிமெண்ட் வரைக்கும் போறோம். இந்த லாஜிக் புரியுதா? ஒவ்வொரு டைமும் நம்ம கடைசி எலிமெண்ட் வரைக்கும் போறோம். ஸோ பேசிக்லி நம்ம என்ன பண்றோம்னா 2 ஃபார் லூப் வைக்கிறோம். ஒரு ஃபார் லூப் வந்து இந்த இண்டெக்ஸ், அடுத்த ஃபார் லூப் வந்து இந்த இண்டெக்ஸ், 2வது இண்டெக்ஸ். ஸோ நீங்க ரோ கமா காலம்னு வச்சுக்கோங்களேன். 2வது இண்டெக்ஸ் வந்து அடுத்த ஃபார் லூப். ஸோ ஒரு ஃபார் லூப் வந்து என்ன பண்ண போகுது, ஒரு எலிமெண்ட்டை சூஸ் பண்ண போகுது. அடுத்த ஃபார் லூப் அதுக்கு அடுத்த எலிமெண்ட் ஒன்னா போக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் இந்த 1 சூஸ் பண்ணிரும். 2வது ஃபார் லூப் 2 3 4 5 6 7 அப்படின்னு சொல்லிட்டு முடியும், ரைட்? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் இன்கிரிமெண்ட் ஆகும். அடுத்த ஃபார் லூப் வந்து 3 4 5 6 7 இருக்கும், ரைட்? இது எப்படி நம்ம ஃபார் லூப்ல போடுறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஃபார் ஐ இன் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் போட்டோமா, நம்பர்ஸ் டிஃபைன் பண்ணிக்கோ. ஓகே, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் len ஆஃப் நம்பர்ஸ், பிரிண்ட் ஐ. என்ன பிரிண்ட் ஆகும்? 0 சார். வெறும் 0 தானா? ஆமா சார், ஏன்னா இது ரேஞ்ச் போடுறதுனால அதோட ரேஞ்ச்ல இருக்கிற இண்டெக்ஸ் தான் பிரிண்ட் ஆகும் நினைக்கிறேன் சார். len ஆஃப் நம்பர்ஸ்னா என்ன கிடைக்கும்? 7 வரும் சார்.
ஓகே, அப்போ ரேஞ்ச் ஆஃப் 7னா என்ன வரும்? 0 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ டோட்டலி 7 நம்பர் வரும். 0ல இருந்து 6 வரைக்கும் 7 நம்பர் வரும் இல்லையா? ஒரு Correct. நம்பர் கிடையாது. லென் sorry, ஆஃப் sir. நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் நம்பர்ஸ். லென் ஆஃப் நம்பர் 7, அடுத்து ரேஞ்ச் ஆஃப் 7, இப்படிதான் பார்க்கணும். ஓகேவா? ரைட். ஸோ இது நம்ம போட்டோம்னா இதுல 0ல இருந்து 6 வரைக்கும் கிடைச்சிரும். அந்த ஃபார் லூப்குள்ள இன்னொரு ஃபார் லூப், இந்த அவுட்டர் ஃபார் லூப் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த 1, இது வந்து அவுட்டர் ஃபார் லூப் 1 1 1 2 2 2 2. இன்னர் ஃபார் லூப்ல இந்த 1 இருக்கும்போது 2 3 4 5 6 7 வரணும். ஸோ ஃபார் j in range of len of numbers இந்த மாதிரி போட்டோம்னா print I, j நான் போடுறேன். என்ன பிரிண்ட் ஆகும்? டீபக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பிரிண்ட் ஆகும்? யாருக்குமே புரியலையா? 0 0, 0 சொல்லணும் இல்லையா? நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு சொல்லாம இருக்கிறீங்களா, புரியாம சொல்லாம இருக்கிறீங்களான்னு எனக்கு எப்படி தெரியும்? 0,0. ஓகே, அடுத்து எந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்? லைன் நம்பர் 29. அடுத்து எந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்? 28. ஓகே, ரைட். 28 வந்து j இன்கிரிமெண்ட் ஆகுது. ஸோ I வந்து 0 தான் இருக்கு, j வந்து 1. அடுத்து j வந்து 2, 0 1 2 3 4 5 6, அதுக்கப்புறம் 1. I இன்கிரிமெண்ட் ஆகும் இல்லையா? I இன்கிரிமெண்ட் ஆகும். ஸோ 1 2 3 4 5 6, ரைட். நம்ம போட்டதுல கிட்டத்தட்ட வருது. ஆனா ஃபர்ஸ்ட் நம்பர் 0வையும் 0வையும் கம்பேர் பண்ணுது. ஆனா நம்ம பபிள் சார்ட்ல நம்ம இன்னும் கம்பேரிசன் ஆரம்பிக்கல. இந்த நம்பர் பேட்டர்னுக்காக தான் நம்ம என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். பபிள் சார்ட்ல 0 and 0 வராது இல்லையா? நம்ம இந்த நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர் தான் கம்பேர் பண்றோம். 1ஐயும் 1ஐயும் கம்பேர் பண்ணுமா? 1ஐயும் 9ஐயும் தான் கம்பேர் பண்ணோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஜேவோட ரேஞ்ச் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆக கூடாது. ஏதோ ஒரு நம்பருக்கு அடுத்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். எந்த நம்பருக்கு அடுத்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? ஐக்கு நெக்ஸ்ட் நம்பர். ஓகே, அந்த மொத நம்பர் I இல்லையா? ஐயோட அடுத்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். எது வரைக்கும் போகணும்? லென் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. லென் ஆஃப் நம்பர்ஸ் இல்லையா? சோ இங்க இன்னர் ஃபார் லூப் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணல, செகண்ட் நம்பர் ஐயோட அடுத்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. சோ இங்க ரேஞ்ச் 0ல இருந்து ஆரம்பிக்காம ரேஞ்ச் வந்து I+1ல இருந்து ஆரம்பிக்கணும். I+1ல இருந்து ஆரம்பிச்சு லெங்த் ஆஃப் நம்பர்ஸ் கடைசி நம்பர் வரைக்கும் போகணும். ஓகே, இப்போ கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது லாஸ்டா இந்த 11 19 நம்ம கம்பேர் பண்ணுவோம். கடைசி நம்பருக்கு நம்ம திரும்ப கம்பேரிசன் பண்ணுவோமா? சரி, ஓகே, ஃபைன். அந்த கொஸ்டின் இருக்கட்டும், ஸ்கிப் இட். இப்போ இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ 0,1 விச் இஸ் ரைட். அடுத்த நம்பர்ல இருந்து தான் நான் கம்பேர் பண்றேன். 0,2 3 4 5 6 முடிஞ்சது. அடுத்து I வந்து 0க்கு பதிலா 1 ஆகுது. J வந்து 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா? J வந்து இப்ப 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 3 4 5 6 7 சாரி 6, கடைசி இண்டெக்ஸ் 6 தானே? ஓகே, இப்போ 0,6 வந்தது. 1ல 1,6 வந்தது. 2 இருக்கும் போது 2,6. மேல இருக்கிற பேட்டர்ன் அதே மாதிரி இங்க வந்துருச்சா? கரெக்டா? மேல நம்ம எந்தெந்த நம்பர் எல்லாம் கம்பேர் பண்ணணும்னு எடுத்தோமோ கீழே அதே அந்த கரெக்டான இண்டெக்ஸ் பிரிண்ட் ஆகுது. கரெக்டா? எஸ் சார். ரைட்.
ஸோ இப்போ நம்ம கரெக்டா அந்த பேட்டர்ன் இண்டெக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்பரை ஸ்வாப் பண்ணணும். எப்படி ஸ்வாப் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் சின்னதா இருந்ததுன்னா ஸ்வாப் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா? இல்ல செகண்ட் நம்பர் தான் வந்து ஐ மீன் ஃபர்ஸ்ட் நம்பர் பெருசா இருந்ததுன்னா ஸ்வாப் பண்ணணும், இல்லைன்னா ஸ்வாப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? ஃபர்ஸ்ட் நம்பர் எது? ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த லிஸ்ட்ல இருந்து எப்படி எடுக்கிறது? IJ இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் which one is the first number? இண்டெக்ஸ் 0 இருக்கு. இண்டெக்ஸ் 0 கிடையாது. இந்த ஃபார் லூப் நம்பர் ஆஃப் I இல்லையா? இந்த ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் நம்பர் இது. ஆனா இந்த ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் நம்பர்னு நான் சொல்றது 5 இல்லையா? ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்பரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு நம்பர்ஸ் ஆஃப் I. செகண்ட் நம்பர் எது? I plus 1 sir. I+1 கிடையாது, J இல்லையா? ஏன்னா ஐன்றது இந்த 1 இந்த 2ன்றது I, இந்த 3ன்றது I. ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் காலம் வந்து I, செகண்ட் காலம் J. சோ நீங்க ஐய J கூட தான் கம்பேர் பண்றீங்க இல்லையா? ரோ கமா காலம் ஐயவும் Jவும் தான் கம்பேர் பண்றீங்க. சோ நம்பர்ஸ் ஆஃப் J. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஸ்வாப் பண்ணணும், ரைட்? இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஸ்வாப் பண்ணணும். சோ இந்த ரெண்டு நம்பர்ஸை ஸ்வாப் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி என்னவா இருந்தா நம்ம ஸ்வாப் பண்ணுவோம்? இஃப் செகண்ட் நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் ஃபர்ஸ்ட் நம்பர், இப்படி இருந்தா தான் ஸ்வாப் பண்ணுவோம், கரெக்டா? எஸ் சார். சாரி, செகண்ட் நம்பர் வந்து சின்ன நம்பரா இருந்தா தான் ஸ்வாப் பண்ணுவோம் இல்லையா? ரெண்டாவது நம்பர் சின்ன நம்பரா இருக்கணும். இப்போ 11ம் 9ம் இருந்ததுன்னா 11 ஃபர்ஸ்ட் நம்பர், 9 செகண்ட் நம்பர். செகண்ட் நம்பர் சின்னதா இருந்தா தான் ஸ்வாப் பண்ணுவோம், கரெக்டா? செகண்ட் நம்பர் சின்னது, இந்த டைம்ல தானே ஸ்வாப் பண்ணுவோம், கரெக்டா? புரிஞ்சுதா? சோ இதுல ஸ்வாப்பிங்க்கு என்ன பண்ண போறோம்? நம்பர்ஸ் ஆஃப் I கமா நம்பர்ஸ் ஆஃப் J ஈக்குவல் டு நம்பர்ஸ் ஆஃப் J கமா நம்பர்ஸ் ஆஃப் I. சோ இங்க IJ இல்லையா? IJ JI நம்பர்ஸை ஸ்வாப் பண்ணிருக்கோம். ரெண்டு நம்பர்ஸை ஸ்வாப் பண்ணிருக்கோம். செகண்ட் நம்பர் சின்னதா இருந்ததுன்னா ரெண்டு நம்பர்ஸை ஸ்வாப் பண்ணிருக்கோம். இப்போ இதை டீபக் பண்ணி பார்ப்போம். டீபக் பண்ணி பார்த்தாதான் நமக்கு புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1, செகண்ட் நம்பர் ஐ மீன் ஃபர்ஸ்ட் நம்பர் 9. இந்த எக்ஸாம்பிள் இல்லையா? 1ஐயும் 9ஐயும் கம்பேர் பண்ணும் போது 9ம் 1ம் ஸ்வாப் பண்ணணும். இதுல -10 நான் விட்டுட்டேனா? -10 நம்ம லாஸ்டா போட்டோம் இல்லையா? ஐ வில் டேக் திஸ் எக்ஸாம்பிள் -10. இதை எடுத்துக்கலாம். இப்போ நான் மேல என்ன போட்டனோ அதே தான் இங்க ப்ரோக்ராம்ல நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் நம்பர் 9, செகண்ட் நம்பர் 10, சாரி 1. 1ம் 9ம் இன்டர்சேஞ்ச் ஆக போகுது. இந்த நம்பர்ஸ் வேரியபிள்ல இங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா 1ம் 9ம் இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சா? நான் முன்னாடி கொடுத்த இன்புட் வந்து 9,1, இங்க 1,9 மாறிடுச்சு. ஹரி சொல்லுங்க சார். நீங்க அப்பவே டெம்ப்ங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணீங்க. பட் ஓகே, டைரக்டா நீங்க இன்டர்சேஞ்ச் பண்றீங்க. சோ இது வேலிட். அதுதான் ரெண்டு வகையான இது இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? A = 3, B = 5 அப்படின்னா இதை இன்டர்சேஞ்ச் பண்றதுக்கு டெம்ப்னு ஒரு வேரியபிள் போட்டு temp = A, A = B, B = temp இந்த மாதிரி போடலாம். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இப்படிதான் இருக்கும். ஆனா பைத்தான்ல இதையே வேற மாதிரி போடலாம். பைத்தான் ஸ்பெசிபிக் சின்டாக்ஸ் அது வந்து என்னன்னா A, B
ஈக்குவல் டு ஏ வேரியபிள்ல என்ன வேணும் உங்களுக்கு? பி. பி வேணும் இல்லையா? பி வேரியபிள்ல ஏ வேணும் இல்லையா? சோ பி கமா ஏ. ஓகே. மேல இந்த 3 லைன்ல போடுறது பைத்தான் ஸ்பெசிஃபிக்கா இது? பைத்தான் ஸ்பெசிஃபிக் சின்டாக்ஸ். ஆமா. இத வந்து டப்பிள் அப்படின்னுவாங்க. டப்பிள், டியூப்பிள், TUPLE அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ இதை நீங்க நெட்ல படிக்கணும் அப்படின்னா இந்த வேர்டை போட்டு படிங்க. டப்பிள், டியூப்பிள். ஓகேவா? சோ இந்த 3 லைன் போடுறதும் இந்த ஒரு லைன் போடுறதும் ஒண்ணுதான். போத் ஆர் சேம். இந்த பின்ற வேரியபிள் ஃபர்ஸ்ட் வேரியபிள்க்கும் செகண்ட் வேரியபிள்க்கும் அசைன் ஆகும். சோ இங்க ரைட் சைடுல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேரியபிள் பி, சோ லெஃப்ட் சைடுல இருக்கிறது ஏ. சோ பி வந்து ஏக்கும் ஏ பிக்கும் அசைன் ஆகும். அதை தான் நான் இங்க பண்ணிருக்கேன். ஓகேவா? சரி, நம்ம திரும்ப டீபக் பண்ணுவோம். மொதல் நம்பர் ஸ்வாப் ஆயிடுச்சு 1,9. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பரும் தேர்ட் நம்பரும் கம்பேர் பண்ணும். ஓகே, 0 சாரி இண்டெக்ஸ் IJ என்ன இருக்கு? 0 and 2. ஃபர்ஸ்ட் நம்பரும் தேர்ட் நம்பரும் கம்பேர் பண்ணோம். 1 and 5 எந்த சேஞ்சும் கிடையாது. அதுக்கப்புறம் 1 and 10 எந்த சேஞ்சும் கிடையாது. இந்த லைன் 9 நம்பர் 32 எக்ஸிக்யூட்டே ஆகாது. அதுக்கப்புறம் 1 and 125 எந்த சேஞ்சும் கிடையாது. 11க்கும் எந்த சேஞ்சும் கிடையாது. -10 வரும்போது தான் மாறும் இல்லையா? இப்போ -10. இப்போ ஸ்வாப் பண்ணணும். 1ஐயும் -10ஐயும் ஸ்வாப் பண்ணணும். ஸோ 1 வந்து இப்போ கடைசி இண்டெக்ஸ்க்கு போயிடுச்சு. -10 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வந்துருச்சு. 1 கடைசி இண்டெக்ஸ்க்கு போயிடுச்சு. அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ஆஃப் த அவுட்டர் லூப் இதுதான் ஆன்சர். நம்ம போட்டு வச்சதும் ப்ரோக்ராம்ல வரதும் ஒன்னா இருக்கு. கரெக்டா? -10 வந்து கரெக்டான இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இடத்த விட்டாச்சு. இப்போ அடுத்த இடத்துல இருந்து போகணும். ஸோ அடுத்த இடத்துக்கு அவுட்டர் ஃபார் லூப் இப்போ 1 ஆயிடுச்சு. 0 வந்து 1 ஆயிடுச்சு. இப்போ இந்த நம்பரையும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் கம்பேர் பண்ண போறோம். இப்போ எந்த நம்பர்? 5. 5 வந்து 9ஓட கம்பேர் ஆகும். அதுக்கப்புறம் 5 வந்து 10ஓட கம்பேர் ஆகும். 5 வந்து 125ஓட கம்பேர் ஆகும். எந்த சேஞ்சும் கிடையாது. 5 11ஓட கம்பேர் ஆகும். எந்த சேஞ்சும் கிடையாது. லாஸ்டா என்ன இருக்கு? 1 இருக்கா? ஸோ 5ம் 1ம் கம்பேர் ஆகும். இன்டர்சேஞ்ச் ஆயிக்கும். ஸோ செகண்ட் பொசிஷன்ல 1 வந்துருச்சு. இப்போ தேர்ட் பொசிஷன் 9ம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா நம்பர்ஸும் கம்பேர் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் 9. ஸோ 9ம் அன்லெஸ் அடுத்த நம்பர் சின்னதா வந்தாலொழிய 9 தான் இருக்கும். ஸோ 9ம் 10ம் கம்பேர் பண்ணாச்சு. 125, 11, அதுக்கப்புறம் 5. 5 வந்து சின்னது. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கும். 10, 1, 5 இந்த 3 நம்பர். ஸோ இங்க நம்ம என்ன போட்டோமோ அதே வந்திருக்கா? 10, 1, 5 சாரி -10, 1, 5, 10, 125, 11, 9 என்ன போட்டோமோ அதுவே வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 நம்பர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து 10ல ஆரம்பிச்சு அடுத்தடுத்த நம்பர் போகணும். ரைட்? இதே மாதிரி நம்ம போயிட்டே இருந்தோம்னா கடைசி நம்பர் வரைக்கும் போகும். நம்ம இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். பிரிண்ட் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸ்டாப். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இப்பதான் போட்டிருக்கேன் இல்லையா? ஐ வில் ரன் இட். நம்பர்ஸ் அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆயிருக்கா? தப்பா இருக்கா? கரெக்டா தான் சார் இருக்கு. யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லண்ணா. ஸோ இப்போ வந்து கொஸ்டின்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கட்டாயமா இதுல வந்து டவுட் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் புரியாது, கஷ்டம்தான். ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இது புரியும். ஓகே, இப்போ நீங்க கிளாஸ்ல நடத்துனதை கவனிச்சிங்க இல்லையா? இதை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் இதே ப்ரோக்ராம. ஓகே, இப்போ அசெண்டிங் ஆர்டருக்கு இந்த மாதிரி எழுதணும். டிசெண்டிங் ஆர்டருக்கு நான் என்ன சொன்னேன்? அசெண்டிங் ஆர்டருக்கு ஃபர்ஸ்ட் 2 பேரை கம்பேர் பண்ணும்போது குள்ளமா இருந்தா முன்னாடி போன்னு சொன்னோம். டிசெண்டிங் ஆர்டருக்கு ஹைட்டா இருந்தா முன்னாடி போன்னு சொல்றோம் இல்லையா?
அப்போ இந்த ப்ரோக்ராம்ல என்ன சேஞ்ச் பண்ணா இது அசெண்டிங் ஆர்டர் வந்து டிசெண்டிங் ஆர்டரா மாறும்? ஒரே ஒரு சேஞ்ச் தான், 31ல இருக்கிற if ஸ்டேட்மெண்ட்ல கிரேட்டர் than வரலாம். அவ்வளவுதான். சோ சின்னதா இருக்கான்னு பார்த்தோம், இப்ப பெருசா இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளவுதான். இதே ப்ரோக்ராம் இப்ப இப்படி போட்டோம்னா டிசெண்டிங் ஆர்டர்ல வரும். சோ ஒரே ஒரு சிம்பிள் தான். உங்களுக்கு பபிள் சார்ட்ல அசெண்டிங் ஆர்டர்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, டிசெண்டிங் ஆர்டர்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டு ப்ரோக்ராமுக்கும் இந்த ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் வித்தியாசம். இல்ல இந்த கேரக்டர் வந்து லெஸ் தென் தான் இருக்கு அப்படின்னா வேரியபிளை மாத்தி போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நம் இந்த பக்கம் செகண்ட் நம் இப்படி இருக்கும். போத் ஆர் சேம். ஏ லெஸ் தென் பினா பி கிரேட்டர் தென் ஏன்னு அர்த்தம். யா, அவ்வளவுதான்.